வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஆட்டுக்கால் மொச்சை குழம்பு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது கடாயில் எண்ணெய் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ரீஃபைண்ட் ஆயில் இருக்குன்னா ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 கிராம்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பட்டை ஒரு சின்ன பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நட்சத்திர பட்டை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை ஒன்றே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சோம்பு 1 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ நம்ம எண்ணெயில் நல்லா நம்ம இந்த வாசம் வர வரைக்கும் நல்லா நம்ம வறுத்துடலாம். நீங்கள் கடாயில் ஓவர் ஹீட் ஆயிரும் மண் சட்டியில் அதனால் ஹீட் ஆனதுமே கொஞ்சம் நீங்கள் அடுப்பில் சிம்மில் வச்சுருங்க. நீங்கள் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா போட்ட பொருள் எல்லாமே கருகிரும். அதுக்கப்புறமா வெங்காயம் 2 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு குழம்பு நிறையா வேணும்னா நீங்கள் வெங்காயம் தக்காளி நிறையா நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். வெங்காயத்தை நல்லா நீங்கள் வதக்கிடுங்க. நீங்கள் சின்ன வெங்காயம்னா ஒரு 20 வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயத்தை முழுசாக போடாமல் 2 கட் பண்ணி போடுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிடணும். அந்த வெங்காயத்தோட நிறம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். அப்போ தான் நமக்கு ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் எந்த ஒரு டிஷ்ஷுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வெங்காயத்தை நல்லா நீங்கள் வதக்கிடுங்க. சின்ன வெங்காயம்னா உங்களுக்கு சீக்கிரமே வதங்கிடும். பெரிய வெங்காயம் வதங்கிறதுக்கு நேராகும். ஸோ சீக்கிரம் வதங்கணுன்னா நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரமே வதங்கிடும். இப்போ நான் வெங்காயம் நல்லா வதங்கணுங்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் நீங்கள் எண்ணெய் நிறையா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் நான் கம்மியாக தான் நான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இந்த டைம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிடலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிடலாம். அதுக்கப்புறமா நான் 2 வெங்காயத்துக்கு 2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி. அதையும் போட்டுட்டு நல்லா நம்ம வதக்கலாம். இப்போ இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா குழைய வேகணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிடணும். அப்படி நம்ம வதக்கும்போது பச்சை வாசனையும் நமக்கு போயிடும். அதனால் நீங்கள் நல்லா வதக்கிடுங்க. இந்த டைமில் நம்ம பச்சை மிளகா இந்த மாதிரி நம்ம 2ஆக கீறி நம்ம சேர்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம இடையில சேர்க்கும்போது அந்த பச்சை மிளகா ரொம்ப உங்களுக்கு காரம் தெரியாது. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பச்சை மிளகா ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும். நீங்கள் இந்த இடையில நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ எல்லாத்தையும் நல்லா நீங்கள் வதக்கிடணும். இந்த ஆட்டுக்கால் மொச்சை குழம்பு நம்ம சப்பாத்தி, தோசை, இட்லி, ரைஸ் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் முதல் நாள் விட மறுநாள் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புளிப்பு காரம் எல்லாம் இறங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது வெங்காயமும் தக்காளியும் வதங்கிறதுக்காக நான் ஒரு 2 நிமிஷம் நான் மூடி வைக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த டைம் நம்ம மசாலா பொருளாக நம்ம சேர்த்துடலாம். இப்போ நம்ம மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் ஆட்டுக்கால் வேக வச்சதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கொஞ்சமாகவே நீங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் போட்டுட்டு நல்லா நம்ம வதக்கிடலாம். அதுக்கப்புறமா தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தனி மிளகாத்தூள் ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அதையும் போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் நீங்கள் போட்டிங்கன்னா தனியாத்தூள் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ண வேணாம். அது மட்டுமே நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த நம்ம இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் போட்டிருக்கோம்ல, அதோட பச்சை வாசனை போகிறதுக்காக நான் தண்ணி ஒரு 1/4 கப் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கொதிக்கும்போது வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்ல குழைய வெந்துடும். உங்களுக்கு குழம்பு நல்ல கெட்டித்தன்மையோட நல்லாயிருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு.
இப்போ நான் 1/4 கப் தண்ணி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்து நம்ம வந்து இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் நம்ம வந்து இது இப்போயே நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். நீங்கள் இந்த குழம்பு வந்து ஆப்பத்துக்கு கூட வச்சு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் மொதல் நாள் இந்த குழம்பை விட மறுநாள் இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டைம் இப்போ கொதிக்குது. இந்த டைம் வந்து நம்ம வேக வச்ச மொச்சையை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். மொச்சை வந்து ஒரு ஆஃப் கப் எடுத்துக்கிட்டேன். ஸோ அது மொதல் நாள் நல்லா நான் ஓவர் நைட் ஊற வச்சு நான் ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு மொச்சையை மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். மொச்சை வந்து உங்களுக்கு வந்து 12 hours and 8 hours நல்லா ஊறணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா பெருசாக இருக்கும், சீக்கிரமும் வேகும் உங்களுக்கு. மொச்சையை நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து சின்ன ஒரு லெமன் சைஸ் வந்து நம்ம புளி நம்ம எடுத்து நம்ம கரைச்சி வச்சுக்கணும். புளி கொஞ்சம் அதை கரைச்சி நம்ம இதில் ஊற்றிடலாம். இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு நான் அப்போயே சொன்னேன்ல, ஸோ நமக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் வந்து இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம புளி ஊற்றினதுக்கப்புறமா ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. புளி ஊற்றிட்டு நல்லா அந்த மொச்சையோடு நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த மொச்சையிலேருந்து புளிப்பு வந்து இறங்கும். ஸோ புளி ஊற்றினதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. இப்போது புளி கரைச்சி ஊற்றினதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்ச ஆட்டுக்காலை நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு செட்டு ஆட்டுக்கால் வந்து இது வேக வச்சுருக்கேன். இது எப்படின்னா நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் 15 விசில் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ நம்ம ஆட்டுக்கால் வேக வைக்கும்போது நம்ம கொஞ்சமாக, அதாவது உங்களுக்கு சூப்பு எடுக்கிறதுனா நீங்கள் நிறையா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பு வேணாட்டி நீங்கள் கொஞ்சமாக தண்ணி வச்சு நீங்கள் வேக வைங்க. அப்படி வேக வைக்கும்போது மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு நம்ம வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் ஆட்டுக்கால் வந்து 15 விசில் நீங்கள் வச்சு எடுக்கணும். நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா வேகாது. ஸோ நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் 15 விசில் வச்சு இறக்குனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் 15 விசில் வச்சிங்கன்னா அந்த போனில் உள்ள ஃப்ளஷ் எல்லாம் தனியாக வந்துடும். உங்களுக்கு வந்து கடித்து சாப்பிட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆட்டுக்கால் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம தண்ணியை ஆட் பண்ணிட்டோம், குழம்புக்கு தேவையான தண்ணி. இப்போ அது கொதிக்கட்டும். நம்ம வந்து தேங்காய் அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து ஒரு 1/4 கப் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி புளி கரைச்சி ஊற்றிருக்கோம். ஸோ தேங்காய் நிறையா கரைச்சி ஊற்றினோன்னா நமக்கு வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் குழம்பு. ஸோ தேங்காய் வந்து நம்ம கொஞ்சமாகவே நம்ம வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம தண்ணியெல்லாம் ஆட் பண்ணக்கப்புறமா நல்லா குழம்பு கொதிக்குது. ஸோ இந்த டைம் நான் வந்து அரைச்ச தேங்காயை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். அரைச்ச தேங்காயை நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து தேங்காவை ஆட் பண்ணலைன்னா நீங்கள் தேங்காய் பால் கூட நீங்கள் வந்து எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே நம்ம வந்து கொதிக்க விட்டுறக்கூடாது. இப்போ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த டைம் வந்து நம்ம நறுக்கின கொத்தமல்லி இலையை நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். ஸோ அதுதான் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ வந்து நமக்கு சூப்பரான சுவையான ஆட்டுக்கால் மொச்சை குழம்பு நமக்கு தயாராகிடுச்சு. பாருங்கள் நல்லா கொதிக்குது. நம்ம கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஆட்டுக்கால் மொச்சையெல்லாம் நல்லா வெந்து நல்லா மிங்கிளாகி குழம்பு சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் வந்து இது ஆப்பம், தோசை, இட்லி, சப்பாத்தி இதுக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.